29. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம். சுவிசேஷத்திலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காட்டிலும் முக்கியமான பாடமில்லை. இயேசுவின் மரணத்தில் இயேசுவின் அன்பையும் நம்மீது பிதா கொண்டுள்ள அன்பையும் சாட்சியாக அறிகின்றோம். ஆனால் தெய்வீக திட்டத்திலே ஒவ்வொரு மனிதரும் தனக்குரிய நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள மரித்த இயேசு மரித்தோரிடமிருந்து எழுந்தாக வேண்டும். அதன் மூலம் அவர் நமக்கு மீட்பராகவும் இரட்சணிய தளபதியாகவும் ஆக வேண்டும். மரித்த கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இருக்க முடியாது. நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனம். வேதாகமம் வெளிப்படுத்துகிறபடி 1000 வருட அரசாட்சியின் உயிர்த்தெழுதலின் காலையில் நாம் வருகிறபடியால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் அனைவருடைய கண்ணீரையும் துடைப்பார் என்கிற வாக்குத்தத்தம் அதிலிருந்து நிறைவேறும். ரீப்ரிண்ட் 4174 மற்றும் 4175. வணக்கம். தி டீப் டைவ்கே உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நவம்பர் 29. நீங்க அனுப்பி வச்சிருந்த சில குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம இயேசுவோட உயிர்த்தெழுதல் ஏன் இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க குறிப்புகள்ல நீங்க ஒரு வசனத்தை அடிக்கோடிட்டு இருந்தீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. நான் மரித்தேன், ஆனா இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு. ஆமா, அதாவது இயேசுவோட மரணம் அன்பை காட்டுது. ஆனா உண்மையான ரட்சிப்புக்கு உயிர்த்தெழுதல் தான் அஸ்திவாரம்னு உங்க ஆதாரம் சொல்லுது இல்லையா? கரெக்ட். அதாவது அந்த வாதத்தோட கட்டமைப்பே அதுதான். இயேசுவோட மரணம் அது ஒரு தியாகம், அது ஒரு கடனை தீர்த்த மாதிரி. சரி. ஆனா அந்த கடனை தீர்த்ததால கிடைக்கிற நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும்னா அவர் உயிரோட இருக்கணும். ஓ, அப்படியா? இல்லனா அது ஒரு சோகமான வரலாற்று நிகழ்வா மட்டும் நின்னுடும். அந்த தெய்வீக திட்டம் முழுமையடைய அவர் மரணத்தை ஜெயிக்கணும். இங்க எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. உங்க குறிப்புகள்ல 2 வார்த்தைகளை ஒப்பிட்டு இருந்தீங்க. மீட்பர் அப்புறம் இரட்சிப்பின் தலைவர். ஆமா, ரெடீமர் அண்ட் கேப்டன் ஆஃப் சால்வேஷன். மரித்த கிறிஸ்து மீட்பரா இருக்கலாம், ஆனா உயிருள்ள கிறிஸ்து தான் தலைவரா இருக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அது ஒரு அருமையான கேள்வி. யோசிச்சு பாருங்க. மீட்பருங்கிற வார்த்தை அது ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி, ஒரு பரிவர்த்தனை. ஆமா, நமக்காக ஒரு கடனை யாரோ அடைச்சிட்டாங்க, அதோட விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனா தலைவர் அப்படி இல்ல. புரியுது. அது ஒரு பயணம். அந்த பயணத்துல நம்ம கூடவே இருந்து வழிநடத்துற ஒரு தலைவர். ஒருத்தர் நமக்காக ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு போறதுக்கும் நம்ம கூடவே இருந்து வழிநடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதத்தான் உங்க ஆதாரம் சுட்டி காட்டுது. ஓ, அப்ப நீங்க சொல்ல வர்றது இதுதானா? சிலுவை மரணம்ங்கிறது ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு சரித்திர நிகழ்வு, முடிஞ்சிருச்சு. ஆனா உயிர்த்தெழுதல்ங்கிறது அந்த ஒப்பந்தத்தோட பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குதான்னு தினமும் உறுதி செய்ய நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் மாதிரி. அருமையான ஒப்பீடு. அதுதான் சரியான பார்வை. ஒன்னு கடந்த காலம், இன்னொன்னு நிகழ்காலம். அதனாலதான் யோவான் 14:19. ஆமா, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். கரெக்ட். இது வெறும் எதிர்காலத்துக்கான வாக்குறுதி இல்ல. இப்போ இந்த நிமிஷத்துல நம்ம போராட்டங்களை ஜெயிக்க தேவையான பலம் உயிருள்ள அவரிடமிருந்து வருதுன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம், நிறைய பேருக்கு சிலுவை தான் அவங்க நம்பிக்கையோட மையம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அவங்க முழு கவனமும் அந்த தியாகத்துல தான் இருக்கும். அப்போ அந்த பார்வை முழுமை இல்லாததுன்னு உங்க ஆதாரம் சொல்ல வருதா? இது கொஞ்சம் சர்ச்சையா கேட்கலாம். இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. உங்க ஆதாரம் சிலுவையோட முக்கியத்துவத்தை குறைக்கவே இல்ல. ஓகே. ஆனா அது கதையோட முதல் பாதிதான்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல புத்தகத்தோட முதல் பாதியை மட்டும் படிச்சுட்டு மூடி வச்சா எப்படி இருக்கும்? முழுமை இல்லாத மாதிரி இருக்கும். அதேதான். உயிர்த்தெழுதல் தான் அந்த புத்தகத்தோட 2ஆம் பாதி. அதுதான் கதைக்கு முழு அர்த்தத்தையும் ஒரு சந்தோஷமான முடிவையும் கொடுக்குது. சரி சரி, புரியுது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. அப்போ இது ஒரு முழுமையான சித்திரம். எதிர்காலத்தை பத்தி பேசும்போது உங்க ஆதாரம் ஒரு அழகான சொற்றொடரை பயன்படுத்துது. 1000 ஆண்டு காலத்தின் உயிர்த்தெழுதல் காலன்னு. அப்படின்னா என்ன? அது ஒரு கவித்துவமான வெளிப்பாடுதான். எல்லா துக்கமும் கண்ணீரும் எல்லாம் முடிவுக்கு வர்ற ஒரு புதிய யுகத்தோட விடியலை குறிக்குது. ஓ, ஏசாய புத்தகத்துல கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார்னு ஒரு வாக்குறுதி இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு.
அந்த வாக்குறுதி நிறைவேறுற காலத்தை தான் அது குறிக்குது. ஆக உயிர்த்தெழுதலுங்கிறது கடந்த கால நிகழ்வு மட்டும் இல்ல, அது எதிர்காலத்துல வரப்போற ஒரு பிரகாசமான விடியலுக்கான திறவுகோல். அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உயிர்த்தெழுதல ஒரு வரலாற்று பாடமா பார்க்காம, ஆமா, அது நம்மளோட ரட்சிப்புக்கும் எதிர்கால நம்பிக்கைக்கும் உயிருள்ள தொடர்ந்து செயல்படுற ஒரு சக்தியா பார்க்கணும். ஒரு இறந்த தியாகிக்கும் இன்னைக்கும் நம்மள வழிநடத்துற ஒரு உயிருள்ள தலைவருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உங்க நம்பிக்கை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூர்ற ஒரு நினைவு சின்னம் மாதிரி இருக்கா, இல்ல நிகழ்காலத்துல உங்க கூடவே பயணிக்கிற ஒரு உயிருள்ள யதார்த்தத்தோட அடித்தளத்துல இருக்கா? நல்ல கேள்வி. இந்த கண்ணோட்டத்துல உங்க வாழ்க்கையை அணுகுனா என்னென்ன மாறும்? இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.